ஒருவேளை எதிர்பார்ப்புகளோடு நீங்க இருப்பீங்கன்னா, கரெக்ட், மனுஷர்கள் கிட்ட எதிர்பார்த்ததெல்லாம் ஏமாற்றத்துல போய் முடிந்தது. நான் டிக்ஷனரியில எதிர்பார்ப்புக்கு நான் ஒரு டிக்ஷனரி எழுதி வச்சுருக்கிறேன். உங்களுக்குன்னு ஒரு டிக்ஷனரி. ஆமா, எதிர்பார்ப்புக்கு அது கரெக்டான அர்த்தம் என்னன்னு சொன்னீங்கன்னா என்ன சொல்வீங்க? நிறைய சொல்லுவோம். ஆமா, நான் சொல்லுவேன் ஏமாற்றம். புதுசா கல்யாணம் ஆனவங்களுக்குலாம் நிறைய எதிர்பார்ப்போட வருவாங்க. ஆனா எதிர்பார்த்து எல்லாம் டொயின்னு முடிஞ்சிட்டு இருக்கும். ஏமாற்றங்கள் பல ஏமாற்றங்கள் இருக்கும். ஆனா நான் சொல்றேன், மனுஷனை நீங்க எதிர்பார்த்து ஏமாந்து போகலாம். ஆனா யாரெல்லாம் கர்த்தரை எதிர்பார்த்து இருக்கிறார்களோ அவர்கள் ஒரு நாளும் வெட்கமடைய அவர் விடவே மாட்டார். நீங்க எதெல்லாம் கர்த்தரிடத்துல இருந்து எதிர்பார்த்து வந்திருக்கிறீங்களோ அந்த எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும்படியாக கர்த்தர் இந்த நாளில் இறங்கி வந்திருக்கிறார். எப்படி தெரியுமா? வசனமாக இறங்கி வந்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை இன்னைக்கு வெளிப்படுத்த கர்த்தர் ஆயத்தமா இருக்கிறார். இதற்கு ஆதாரமாக எரேமியா 29வது அத்தியாயத்தின் 11வது வசனம், ஜெரேமியா சாப்டர் 29 and verses 11 says so. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்திற்கு ஏதுவான நினைவுகளே. ஓ வாவ், பியூட்டிஃபுல்லான ஒரு வசனம். இந்த வசனத்தை மூன்றா பிரிக்க போகிறோம், 3 வாரங்கள் பார்க்க போகிறோம். அதனால தொடர்ச்சியாக இந்த ப்ரோக்ராமை மிஸ் பண்ணாம நீங்க பாருங்க. இந்த 3 வாரத்துல அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு இந்த வார்த்தையின் மூலமாக கொடுக்க போகிறார். ஷுவர்லி கர்த்தர் பெரிய அற்புதங்களை உங்களுக்கு செய்ய போகிறார். 3 காரியங்களை இந்த வசனத்தை பிரிக்க போகிறோம். நம்பர் 1, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு தரும்படிக்கு. எஸ், இன்னைக்கு எதிர்பார்த்திருக்கிற முடிவை குறித்து நம்ம பேச போறோம். கமிங் வீக் நம்ம நினைத்திருக்கிற நினைவுகள். 3வது வாரம் சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். ஆமென். ஆயத்தமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒன்றிணைந்து கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிக்க போறோம். நம்ம கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்ம இருதயத்துல உண்மையிலே நிரம்புங்க. ஆயத்தமா இருக்கீங்களா? இன்றைக்கு நம்ம பார்க்கிறது நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவு அப்படிங்கிற ஒரு வார்த்தை, ஒரு விஷயம். இந்த அதிகாரத்துல எரேமியா 29:11 என்ன முடிவை இவங்க எதிர்பார்த்திருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சோம்னா, எந்த பேக்ரவுண்டில் இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனிய சிறையிருப்பில் போய் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சிறையிருப்பாக இருந்தாலும் சரி, ஒரு பஞ்சமாக இருந்தாலும் சரி, ஏங்க இன்னைக்கு உங்களுடைய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே ஒரு டைம்னு ஒன்று இருக்கு. அதுதான் பிரசங்கில் அழகாக எழுதுறார். இடிக்க ஒரு காலம் இருக்குன்னா கட்ட ஒரு காலம் இருக்கு. ஆமா, எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்கு. ஓ, there is ஒரு stipulated time period for everything. Whatever you are undergoing right now, it's not permanent. Yes. எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் இருந்தது போல இன்னைக்கு இந்த சூழ்நிலைக்கும் ஒரு காலம் இருக்கிறது. அந்த சூழ்நிலைகள்ல நிறைய காரியங்களை பிசிக்கலா, ஸ்பிரிச்சுவலா, ஃபினான்ஷியலா எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறோம். சில பேர் 10 வருஷம், 4 வருஷம், 7 வருஷம், 3 வருஷம் எதுவுமே நடக்காதா அப்படின்னு சொல்லி பல வருஷமா நீங்க எதிர்பார்த்து கொண்டு இருக்கலாம். ஆனா அந்த எதிர்பார்த்திருக்கிற முடிவை கர்த்தர் கொடுக்க ஆயத்தப்பட்டுட்டார். உங்களுடைய போராட்டத்தின் நாட்களுக்கு ஒரு முடிவு வரப்போகிறது. ஏன் நான் சொல்றேன்னா, இதே 29ஆம் அதிகாரத்தினுடைய 10ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு, அதாவது அவர்கள் சிறையிருப்பின் நாட்களாக்கிய 70 வருஷம் நிறைவேறின பின்பு அப்படின்னா, சிறையிருப்பு ஒரு நாள் நிறைவேறும். பஞ்ச நாட்களா இருந்தாலும் ஒரு நாள் முடியும், முடிவுக்கு வரும். பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு நாள் முடிவுக்கு வரும். உங்களுடைய எதிர்பார்ப்பு, நீங்க காத்திருக்கும் பொழுது உண்மையிலேயே அந்த காத்திருப்பின் நாட்களினுடைய முடிவில் கர்த்தர் மகிமையா வெளிப்படுவார். ஏன்னா கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைவார்கள். ஆண்டவருக்காக நீங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்பை அந்த காத்திருப்பின் மூலமா நீங்க நிறைவேற்றும் பொழுது நிச்சயமாகவே பூமியை சுதந்தரிக்க கர்த்தர் உதவி செய்வார். எதிர்பார்ப்பு என்னுடைய அர்த்தத்தில் ஏமாற்றம் அப்படின்னு இருந்தாலும், பைபிள்ல நிறைய பேர் ஆண்டவரிடத்துல எதிர்பார்ப்போடு கூட இருந்திருக்கிறாங்க. அந்த எதிர்பார்ப்புக்கு வேற அர்த்தங்கள் இருந்தது இல்ல? ஆமா, இப்ப நேரலையில பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுக்கும் நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்துகிட்டு தான் இருக்கு. ஆமென்.
ரொம்ப ஆண்டவரை எதிர்பார்த்த ஒரு மனுஷன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைபிளில் ஒரு வசனத்தை நாங்கள் கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆண்டவரால் கண்டுபிடிக்கப்பட்டவன். ஆமாம் இல்லை, ஆண்டவர் சொல்கிறாரு நான் அவனை கண்டுபிடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. தாவீது ராஜா தான் அவர். சங்கீதம் 39:7 இப்போதும் ஆண்டவரே நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன், நீரே என் நம்பிக்கை. ஓ வா. தமிழில் நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஆனால் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேஷன்ஸை நாங்கள் வாசிக்கும் பொழுது 3 விதமான காரியங்களை நாங்கள் கண்டுபிடிச்சோம் இந்த எதிர்பார்ப்புக்கு. வாட் ஆம் ஐ வெயிட்டிங் ஃபார், எதற்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன். ரெண்டாவது வாட் இஸ் மை ஹோப், எதை நான் நம்பி இருக்கிறேன். மூன்றாவது ஒரு அர்த்தம் வாட் ஆம் ஐ ரிலையிங் ஆன், நான் எதன் மீது சார்ந்திருக்கிறேன். இந்த 3 காரியங்களும், அதாவது வாட் ஆம் ஐ வெயிட்டிங் ஃபார், வாட் ஆம் ஐ ஹோப்பிங் ஃபார், வாட் ஆம் ஐ ரிலையிங் ஆன், இந்த 3 விஷயங்களும் பார்த்தீங்கன்னா இந்த எதிர்பார்ப்பு அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தமுள்ளதாக இருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் கூட நிறைய காரியங்களுக்காக ஆண்டவரிடத்துல காத்துட்ருப்பீங்க, ஆண்டவரை நம்பி இருக்கிறீங்க, ஆண்டவரையே சார்ந்திருக்கிறீங்க. இது உண்மைனா நிச்சயமாகவே நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற அந்த முடிவை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆமென். இந்த எதிர்பார்த்திருக்கிற முடிவு நமக்கு வரணும்னா நிச்சயமாகவே இந்த 3 விஷயங்களை நம்ம செஞ்சே ஆகணும். நம்பர் 1, we have to wait for the Lord. எல்லாத்துக்குமே இந்த உலகத்தில் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஜெசிமா. எதுவுமே உடனே கிடைச்சிடாது. அதுவும் இந்த காலகட்டத்தில் நான் பார்க்குறேன் யங்ஸ்டர்ஸ், அதுவும் காலேஜ் போகிற ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடனே ஏதாவது நடந்துடணும். ஆமாம், வெயிட் பண்ண முடியாது. ஆமாம், அதுவும் இருந்தாப்புல பெரிய ஆள் ஆகிடணும், இன்ஸ்டண்ட்டாக மில்லியனர் ஆகிடணும், பில்லியனர் ஆகிடணும், எப்படியாவது பயங்கரமாக பெருசாகிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. தட் பியூட்டிஃபுல் சாங், காத்திரு கொஞ்சம் காத்திரு, பொறுத்திரு கொஞ்சம் பொறுத்திரு, அழகான பாட்டு, பாடுங்களேன். இந்த பாடலின் வரிகள் உண்மையாகவே உங்களை தேற்றும் என்று நான் விசுவாசிக்கிறேன். சைரஸ், can we sing a few lines? கர்த்தருக்கு வழியை நீ ஒப்புவித்து காத்திரு, பூமியை சுதந்திரமாய் உனக்கு தருகிறார். கர்த்தருக்கு வழியை நீ ஒப்புவித்து காத்திரு, பூமியை சுதந்திரமாய் உனக்கு தருகிறார். நன்மை செய்ய ஒருவர் உண்டு, நித்தம் செய்ய நமக்கு உண்டு. நன்மை செய்ய ஒருவர் உண்டு, நித்தம் செய்ய நமக்கு உண்டு. காத்திரு நீ காத்திரு, பொறுத்திரு கொஞ்சம் பொறுத்திரு, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, காரியம் வாய்க்கும். காத்திரு நீ காத்திரு, பொறுத்திரு கொஞ்சம் பொறுத்திரு, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, காரியம் வாய்க்கும். ஆமென். காத்திரு அப்படின்னு சொல்லி நம்ம பாடணும். இப்போ நீங்களும் நானும் ஒரு முடிவோடு கூட நான் காத்திருப்பேன் அப்படின்னு நம்ம பாட போறோம். பாடலாமா? காத்திருப்பேன் காத்திருப்பேன், அவர் பாதம் அமர்ந்திருப்பேன், அவர் மேல் நம்பிக்கை வைப்பேன், காரியம் வாய்க்கும். காத்திருப்பேன் காத்திருப்பேன், அவர் பாதம் அமர்ந்திருப்பேன், அவர் மேல் நம்பிக்கை வைப்பேன், காரியம் வாய்க்கும். ஒரு பியூட்டிஃபுல்லான சாங், சமீபத்தில் வந்த ஒரு சாங், எங்களை ரொம்ப ரொம்ப அஃபெக்ட் பண்ண ஒரு சாங். அதில் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் உண்மையிலேயே ஆசீர்வாதமானவர்கள் தான். ஆமென். ஸோ முதல்ல நம்ம செய்ய வேண்டியது நம்ம ஆண்டவருக்காக காத்திருக்கணும். ரெண்டாவது ஆண்டவரை நம்பி இருக்கணும். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம். அப்ப
அப்போனா நீங்கள் யாரை நம்பி இருக்கிறீங்க அப்படின்ற அந்த கேள்வி வரும்பொழுது நிறைய காரியங்களை நம்ம எதிர்பார்க்கும் பொழுது மனுஷர்கள் ஆட்டோமேட்டிக்காக இவங்க எனக்கு இது செய்யணும், அவங்க எனக்கு செய்யணும், இப்படி எனக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்பிக்கை பல காரியங்கள் மேலே வைத்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு காலையில் உங்களுக்கு நாங்கள் உறுதிப்படுத்த விரும்புகிறோம், கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருக்கணும். அவரையே நம்பும் பொழுது அவர் உங்கள் காரியத்தை வாய்க்க செய்வார். ஆமென். இல்லை, இன்றைக்கு நிறைய கை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும்ல. இன்னைக்கு நாங்கள் ஒரு கையை சொல்லி கொடுக்குறோம். அந்த கை உங்களுக்கு கை கொடுக்கும். வெயிட் கையை நம்பாதீங்க, நம்பிக்கையை ஆண்டவர் மேலே வைங்க. எஸ், இந்த கைக்கு பேர் நம்பிக்கை. இல்லை, இந்த நம்பிக்கை கர்த்தர் மேலே இருக்கும் பொழுது உண்மையாகவே நம்ம ஒரு சூழ்நிலை வரும், நம்ம எதிர்பார்த்துருக்கிற முடிவை கர்த்தர் நமக்கு தருவார். யூஸ்வலி சொல்லுவாங்களா 100% நம்பிக்கை இல்லை. அந்த ஒரு பியூட்டிஃபுல்லான சாங்கை நமக்கு 100க்கு 100 உண்மையே நான் நம்புவேன். இன்னைக்கு காலையில் ஒரு முடிவு எடுங்க, இசப்பா அறகுறையெல்லாம் வேண்டாம், 100% இல்லை அதுக்கு மேலே ஏதாவது இருந்துச்சுன்னா கூட பரவாயில்ல, 100% உங்களை நான் நம்புகிறேன் ஆண்டவரே. மனிதர்கள் இல்லை, உங்களை நான் நம்புகிறேன் ஆண்டவரே. நீங்கள் செய்வீங்க, நான் நம்புகிறேன். எனக்கானதை நீங்கள் செய்வீங்க, நான் நம்புகிறேன்னு சொல்லுங்கள். நான் நம்புகிறேன் நீங்கள் அறிக்கை செய்யும் பொழுது அந்த நம்பிக்கை வெளிப்படும். 100க்கு 100 உண்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உண்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலைகுனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலைகுனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 130:5 நம்ம ஃபர்ஸ்ட் சொன்னோம்ல, காத்திருக்கணும். அந்த காத்திருப்பு இருந்தாலே நம்ம அந்த நம்பிக்கையும் கூட சேர்ந்து வர்றதை நம்ம பார்க்குறோம். யாருக்கு நம்ம காத்திருப்போம்? யாராவது நம்பினாதான் அவங்களுக்காக நம்ம காத்திருப்போம். கண்டிப்பா அவங்க வந்துருவாங்க, கண்டிப்பா அவங்க எனக்கு ஏதாவது செஞ்சிருவாங்க, கண்டிப்பா இந்த நாள்ல இந்த திருமண காரியத்துக்காக இவங்க கூட இருப்பாங்க அப்படின்றவங்களுக்காக தான் நம்ம காத்திருப்போம். அப்ப யாருக்கு காத்திருக்கிறோமோ அவங்க மேல நம்பிக்கை நிச்சயமா வரும். இந்த உலகத்துல இருக்கிற உறவுகளே நமக்கு நன்மை செய்வாங்கன்ட்டு நம்பி இருக்கும் பொழுது பரம தகப்பன் உனக்கு நன்மை செய்யாமல் இருப்பாரோ? அவர் நம்ப தகுந்தவர், நம்பிக்கைக்கு உரியவர். இதை நீங்க அறிக்கையிடணும். இது எப்படி நீங்க அறிக்கையிடீங்கன்னா, டஃப் டைம்ல யூ ஹேவ் டு ட்ரஸ்ட் இன் தி லார்ட். நான் சொல்வேன், ரொம்ப கஷ்டமான நேரத்துல எல்லாம் இந்த வார்த்தையை நான் சொல்றேன், நம்புற ஆண்டவரே, உங்களை நம்புற ஆண்டவரே. இன்னைக்கு யாரையோ ஆண்டவர் உங்களை ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இருக்கும்போது உங்களை சொல்ல விரும்புகிறேன். நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே உங்களை நான் இப்போ நம்புறேன், உங்களுக்காக நான் காத்திருக்கிறேன். யாரெல்லாம் காத்திருக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த நம்பிக்கை ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அதனால தான் சங்கீதம் 135 நம்ம வாசிக்கிறோம், கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். வாவ், கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், அவர் வார்த்தையை நம்பி இருக்கிறேன். எஸ், இவை எல்லாமே அந்த எதிர்பார்க்கிற முடிவை நமக்கு நிச்சயமாய் கொண்டு வரும். 2 காரியங்களை பார்த்தோம். ஆண்டவருக்காக காத்திருக்கணும், ஆண்டவரையே நம்பி இருக்கணும். 3வது அவரையே சார்ந்திருக்கணும். இது காத்திருக்கிறதுனா தெரியும்பா, வெயிட்டிங். சரியா? நம்பி இருக்கிறதுனா சொல்லலாம், அவரை தான் நம்பணும் அப்படின்னு சொல்றோம். பட் சார்ந்து இருக்கிறது அப்படின்னா எப்படிமா சொல்றது? ஹவு டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? சார்ந்திருத்தல், அது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றது சொல்லுங்களேன். ஒரு கொடி பார்த்தீங்கன்னா, தன்னால தானா வளர முடியாத ஒரு சூழ்நிலையில ஏதாவது ஒன்றை பிடிச்சுக்கிட்டு அது அப்படியே வளரும், படரும். அது வளர முடியும், ஆனா அதால நிக்க முடியாது. ஆமா, அதால க்ரோ பண்ண முடியும், ஆனா அது நிக்க முடியாது. இன்றைக்கு அப்படிப்பட்டவர்களாய் ஆண்டவர் நம்மளை ஏற்கனவே கொடிகள்னு சொல்லிட்டாருல்ல. ஆமா, கொடிகள் எப்பவுமே ஒரு எதையாவது ஒன்றை சார்ந்துதான் இருக்கும், அதால சார்ந்துதான் வாழ முடியும். இன்னைக்கும் ஜனங்களாகிய நாம
அவரால் படைக்கப்பட்ட ஜனமாகிய நாம படைத்தவரை சிருஷ்டிகரை சார்ந்து தான் வாழணும். அப்படின்னு ஒரு சார்ந்திருத்தல், எதுவா இருந்தாலும் டிபெண்ட் ஆன் ஹிம். என்ன சூழ்நிலையா இருந்தாலும் கோ டு ஹிம். அந்த டிபெண்டன்சி ஆண்டவர் மேல இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்மளுடைய எதிர்பார்த்திருக்கிற முடிவு நமக்கு வரும். ஆமென். முதல்ல நம்ம சொன்னோம், என்ன சொன்னோம்? காத்திருக்கணும். ரெண்டாவது நம்பிக்கையோடு கூட இருக்கணும். இந்த காத்திருக்கிறவர்களும் நம்பிக்கையோடு கூட இருக்கிறவர்களும் கண்டிப்பா அவர்களை சார்ந்து இருப்பாங்க. அவங்க இல்லாம செய்ய மாட்டாங்க. யாருக்காக காத்திருக்கிறார்களோ, யாரை நம்பி இருக்கிறார்களோ, அவர் இல்லாமல் எதையுமே செய்ய மாட்டாங்க. அது செய்ய மாட்டாங்க என்பதுக்கு அவங்க சார்ந்து இருக்கிறது அடையாளமாக இருக்கும். எஸ். அப்போ நீங்க ஆண்டவரை சார்ந்து இருக்கிறீங்க அப்படின்னா ஆண்டவர் இல்லாம நீங்க எதையுமே செய்யவும் மாட்டீங்க, யோசிக்கவும் மாட்டீங்க, எதையும் ப்ரொசீட் பண்ண மாட்டீங்க. ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னா கூட ஐ எம் வெயிட்டிங் ஃபார் காட்ஸ் வேர்ட். ஆண்டவர் எனக்கு சொல்ற வரைக்கும் நான் அந்த முடிவு எடுக்க மாட்டேன் அப்படின்னு அவரை சார்ந்து இருப்பீங்க இல்லை? ஒரு அழகான வசனத்தை நான் சொல்கிறேன். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, யூதா புத்திரரோ தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொண்டதினால் மேற்கொண்டார்கள். யூதா புத்திரரோ தங்கள் கர்த்தராகிய தேவனை சார்ந்து கொண்டதினால் மேற்கொண்டார்கள். அப்போ மேற்கொண்டார்கள் அப்படின்னு சொல்லும் போது ஒரு பெரிய யுத்தம் நடக்குது. அந்த யுத்தத்தில் அவர்கள் ஜெயத்தை பெற்றுக்கொண்டாங்கன்றதுதான் சார்ந்து இருக்கிறதுடைய விடுதலையும் அற்புதத்தையும் நம்ம பார்க்குறோம். அப்போ இன்னைக்கு நீங்க அவரை சார்ந்து இருக்கும் பொழுது நீங்க கடந்து போகிற எந்த யுத்தமா இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற அந்த முடிவை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். எஸ், இட் மே பி உங்களுடைய சரீரத்தின் வியாதியாக இருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை நிச்சயம் செய்யதான் போகிறார். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார் என்பதற்கு அவரை சார்ந்திருக்கிறவர்களுக்கு அவர் செய்ய போகிற நன்மை உங்களுக்கு அடையாளமாக இருக்கும். ஆமென். இன்றைக்கு கர்த்தர் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு தருவதற்கு ஆயத்தமா இருக்கிறார். அதற்கு நம்ம செய்ய வேண்டியது 3 விஷயங்கள். ஆண்டவருக்காக காத்திருக்கணும், ஆண்டவரையே நம்பி இருக்கணும், அவரை சார்ந்து இருக்கணும். ஆயத்தமா இருக்கீங்களா? Can we all try this? ஆண்டவருக்காக காத்திருங்களேன். கொஞ்சம் பொறுமையோடு கூட, கொஞ்சம் சகிச்சு கொண்டு. இப்போ இருக்கிற சூழ்நிலை உங்களை ரொம்ப புஷ் பண்ணலாம். ஏதாவது ஒரு விஷயத்தை அவசரப்பட்டு முடிவெடுக்கிறதுக்கும் அவசரப்பட்டு செய்வதற்கும் உங்களை தள்ளலாம். ஆனால் இன்னைக்கு ஜாக்கிரதையாக இருங்களேன், கொஞ்சம் பொறுமையாக இருங்களேன், அவசரப்படாதீங்க. கர்த்தர் ஏற்ற நேரம் வரும் பொழுது காரியங்களை அவர் வாய்க்க செய்வார். ஆமென், ஆமென். அவர் கரத்தினால எல்லா காரியங்களும் வாய்க்கும். இன்னைக்கு ஒரு முடிவோடு கூட தான் இந்த எபிசோடை முடிக்க போகிறோம். அப்பா, உங்களுக்காக நான் காத்திருக்கிறேன். நீங்க எனக்கான காரியங்களை செய்து முடிக்க எங்களை அர்ப்பணிக்கிறேன். ஆமென். ஜெபிக்கலாமா? எஸ், தேங்க்யூ அப்பா. Thank you Jesus. அப்பா, நாங்கள் நிறைய காரியங்களை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். நாங்கள் எதிர்பார்த்திருக்கிற அந்த முடிவை நீங்க மட்டும்தான் கொடுக்க முடியும். அதுக்காக உங்களையே நாங்கள் நம்பி இருக்கிறோம், உங்களுக்காக காத்திருக்கிறோம், உங்களையே சார்ந்து இருக்கிறோம். கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யுங்க அப்பா. இப்பொழுதும் கண்ணீரோடு கூட இருக்கிறாங்க, வேதனையோடு கூட இருக்கிறாங்க, வியாதியில் இருக்கிறாங்க, கடன் பிரச்சனையில் இருக்கிறாங்க, மரணத்துக்கு நேராகி கூட ஓடிக்கொண்டு இருப்பாங்க. உங்க கரம் ஆண்டவரே அவர்களை விடுதலையாக்கட்டும். நீர் நம்ப தகுந்தவர், நீர் நம்பிக்கைக்குரியவர், நம்புகிற ஒருவரையும் நீர் கைவிட்டதே இல்லை. என் ஜனங்களை விடுவித்து ஆசீர்வதிப்பீரான். உங்க பிரசன்னம் என் ஜனங்களோடு கூட இருக்கட்டும். மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிற இந்த புதிய நாள், புதிய நன்மை அவர்கள் சுதந்திரிக்கிற நாளா இருப்பதாக கிருபை பெருகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.